வணக்கங்கள். வரலாற்று சிறப்புக்கும் நம்ம மாமதுரையில் மதுரையை பொறுத்தளவுக்கு 8 பெருங்குன்றங்கள் 8 பெருங்குன்றங்களில் யானை மலை ரொம்ப முக்கியமானது. இது வந்து ரெட்டு கிரேனைட் மலை. இப்போ நம்ம வந்து யானை மலையில் யானையினுடைய வாய் பகுதியில் இருக்கும். இதுதான் யானையினுடைய வாய் பகுதி. அடுத்து தன்மை தலை வால் வரைக்கும் கொடிக்கலை வரைக்கும் போகணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்கே வந்து இந்த தமிழை கல்வெட்டுகள் இருக்கு. 1ஆம் நூற்றாண்டு. அதான் இவ குன்றத்து உரையில் பாதம்தான் எரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாய். அவங்களுக்கு இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கு வந்து தண்ணி வந்து மழைக்கு உள்ள போகக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இந்த காடி, இந்த புருவம்னு சொல்றாங்க. இந்த காடியை விட்டு தண்ணியை வெளியேற்றிருக்காங்க. இந்த கல்வெட்டு இது வந்து சமணத்தால் படுக்கை அமைச்சிருக்காங்க. 1 2 3 4 2 இதெல்லாம் படுக்கை தான். இதுவும் படுக்கைகள் தான். எல்லாமே அது வந்து அவங்க மருந்து அரைச்சாடம் கல்வம். அந்த பள்ளமா இருக்குல்ல, அது கல்வம். இதுக்குள்ள ஒரு சின்ன சின்ன குழியா இருக்கும். இது பூராமே அந்த மூலிகை செடிகளை பதப்படுத்தி மக்களுக்கு மருத்துவம் பண்ணியிருக்காங்க. அதுபோக இது வந்து ஒரு குருகுலம். இது கல்வி மருத்துவம் நிறையா வழங்கியிருக்காங்க. நாலடியார் போன்ற நூல்லாம் சமண முனிவர்கள் இங்கே தான் எழுதுனதா சொல்லுவாங்க. இந்த மேலே ஒரு சின்ன குழி இருக்கும். டீப் வந்து ஏற்றினாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் எல்லா மலைகளுக்கும் இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குமா. இங்கே ஏற்றின ஒன்று கீழே கோயில்வரி, அப்படியே திருப்பரங்குன்றம், அப்படியே யானை மலை, அப்படியே அழகர் மலை. இவங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் தொடர்பு இருந்திருக்கு. இல்லை என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு டென்ட்டாக போட்டிருக்காங்க, ஒரு கூடாரத்துக்கு வெயிலுக்கு மலைக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்லா நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போனோம்னா யானை கண்ணில் சுனை இருக்குது. அது வரைக்கும் யார் வர்றீங்களோ கூட்டிகிட்டு போகிறேன். இந்த இடத்துல இதுதான். இதுக்கு கீழே சமண சிற்பங்கள். இந்த வண்டி அங்கே போச்சுல்ல, அது வந்து ஆனமலை சமண சிற்பங்கள், தீர்த்தங்கரர் சிற்பங்கள் நிறையா பார்க்கலாம். 24 தீர்த்தங்கரில் அங்கே பார்சுவநாதர், மகாவீரர், பாகுபலி இவங்களுடைய சிற்பங்கள்லாம் இருக்கும். அந்த கலர் மூலிகை கலர்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம். இது ஒரு காலகட்டத்தில் இந்த இடத்துல நம்ம ஒரு 200 படி ஏறி வந்திருக்கோம். இதுக்கு மேலே போயிட்டோம்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா யானைமலை தலை உச்சிக்கு போயிட்டோம்னா அங்கே தான் கல்லடியான் சித்தர் தவம் பண்ண ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து இப்போ தேசிய கொடி ஏற்றிருக்காங்க லோக்கலில். அது போக அப்படியே அந்த அப்படியே தலையிலேருந்து அப்படியே முதுகு வலி ஏறி வாளுக்கு போயிட்டோம்னா அது பெரிய வனமே இருக்குது, பெரிய காடு. அங்கே பார்த்தீங்கன்னா 100கணக்கான குகைகள் இருக்கும். அங்கே இங்கே கழுகு, நிறையா பறவைகள், குரங்கு, ஒரு காலகட்டத்தில் நரி இருந்த இடம் தான், இன்னைக்கு இல்லை. முயல் நிறையா இருக்கும், உடும்பு இருக்கும், பாம்புகள் நிறையா இருக்கும், கீரி நிறையா இருக்கும். மேலே போயிட்டோம்னா பார்த்துக்கிட்டே போகலாம். அக்ரி காலேஜில் போய் இறங்கிக்கலாம். இந்த பக்கம் இங்கிட்டு இறங்கினோம்னா கொடிக்குளத்தில் போய் இறங்கிக்கலாம். அருமனூரில் இது மலைக்கு வந்து மேலே டாப்புக்கு போகிறதுக்கு 1 2 3 வழி இருக்குது. எங்கிட்டு வேணாலும் போய் மலையை சுற்றி இறங்கிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போவோம் வாங்க. இந்த இடத்துல இதுதான். அடுத்து வந்து நம்ம சமணர் அங்க சிற்பங்கள் பார்த்துட்டு லாடன் குடைவரை கோயில் பார்ப்போம். லாடன் குடைவரை, லாடன் அவர் ஒரு சன்னாசி, லாடன் சன்னாசிம்பாங்க. அந்த இது எடுத்துக்கிட்டு அப்படியே வருவாங்களா. அவர் பெரிய முருக பக்தர். அவர் வடக்கிருந்து தான் வர்றாரு. அவர் முருக பக்தராக இருந்தால் லாடன் குடைவரை கோயில். அது வந்து 6 7ஆம் நூற்றாண்டு. நமக்கு அந்த இடத்துல புடைப்பா வந்து மயிலும் சேவலும் ரொம்ப ரொம்ப அருமையான சிற்பம். இங்க ராஜ கிரீடத்துல இருப்பாரு முருகன். போட்டி இருக்கு இல்லைங்க உள்ள. நம்ம இப்ப நான் திறந்து சாவி. ரொம்ப மகிழ்ச்சி. இல்ல இல்ல 2 பேரு. அதாவது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆதிநாதர் இருப்பாரு. இந்த மாதிரி யாருக்கெல்லாம்